வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேற்று செவ்வாய்க்கிழமை NSE 67.85 புள்ளிகள் ஏற்றத்திலும் BSE 186.90 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. திங்கள் செவ்வாய்னு 2 நாளுமே சந்தை ஏறுமுகத்துல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கும் இந்த ஏறுமுகத்தை எதிர்பார்க்கலாங்களா சார்? ஒரு இந்திய முதலீட்டாளருடைய ஃபண்டமெண்டல் எதிர்பார்ப்பு சந்தை ஏறிக்கொண்டே இருக்கணும் தான். அதாவது ஏற்றம் இருந்திருக்கணும். டெய்லி அப்படியே அது 10 பாயிண்டோ 100 பாயிண்டோ 40 பாயிண்டோ ஆனால் ஏற்றம் தான் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு. ஸோ எதிர்பார்ப்பு டெஃபினட்டாக அதே டைரக்ஷன்ல கண்டினியூ ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனெனில் மூன்றாவது, அதாவது அந்த லோவர் பாட்டம்ஸ் லோவர் டாப்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஃபார்மேஷனை விட்டு இப்போ கொஞ்சம் ஹையர் டாப்ஸ் அண்ட் ஹையர் பாட்டம்ஸ், ஹையர் டாப்ஸ் ஹையர் பாட்டம்ஸ்னா ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஸோ டெஃபினெட்லி எதிர்பார்ப்பு பாசிபிலிட்டி, இந்த ஒரு ஏற்றத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி டெஃபினட்டாக சந்தைக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நேற்றைய தினத்தோடைய ஹை 25,989, விச் இஸ் வெல் ஷார்ட் ஆக்சுவலி ஆஃப் த 26,000 மார்க். 26,000 புள்ளிகள் தாண்ட முடியாமல் ஒரு ஸ்ட்ராங் பேரியர் இல்லை, ஒரு பயத்தோடு அந்த லெவல்ல அப்ரோச் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த பெரிய வீழ்ச்சி, அதாவது சந்தித்த பிறகு முக்கியமாக அந்த ட்ரேட் டீல் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றம் 26,373 அப்படின்ற ஒரு 341 அப்படின்ற ஒரு லெவல்ல டெஸ்ட் செய்து உடனடியாக ஷார்ப்பா ஒரு செல் டவுன் நடந்து தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் 3 நாள் ஒரு வீழ்ச்சி, அங்கேருந்து ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த 26,000 புள்ளிகள் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். So there is a little bit of resistance for the market to cross. அது அச்சமால் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸா இல்லை there is a lot of selling pressure coming there அப்படின்றத நமக்கு இன்றைக்கு நாளைக்குள் உறுதிப்படுத்தும் வகையில் சந்தை நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தரும். அதே போல நேற்றைய தினத்துடைய லோ அப்படின்றத பார்க்க போமானால் 25,870 புள்ளிகள், 25,870, which is much higher than the previous low by at least 100 points. So நேற்று முந்தினத்துடைய லோ 25,780, நேற்று லோ 25,870. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆல்மோஸ்ட் 100 புள்ளிகள் உயர்வோடு அந்த லோ இருக்கும் பட்சத்தில் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பையிங் பயஸ் சந்தைக்குள் இருக்கிறது. பையிங் பெரிய அளவில் சந்தையில் இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த லோஸ் அவ்வளோ ஷார்ப்பாக ஏறி இருக்கிறது. பட் அதே போல ஹைஸும் ஏறி இருக்கிறது. பட் அந்த 26,000 புள்ளிகள் தாண்டுற வரைக்குமே நமக்கு ஒரு கேர் எடுத்துக்க வேண்டும் அப்படின்றதா ரொம்ப முக்கியம். அபவ் 26,000 லெவல்ஸ் நமக்கு ஆஸ் நேற்றைய தினம் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம். 26,040, 26,073, 26,140, இது இந்த 3 ரெசிஸ்டன்சஸ் மனதில் ஆஸ் ரெசிஸ்டன்சஸ் வைத்து விட்டு அப்சைட் பயஸோடு சந்தைக்கு ஒருவேளை செல்லுகின்ற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வர்த்தகத்துக்குள் நுழையலாம். டவுன் சைட்ல நமக்கு தொடர்ச்சியாக 25,870, அதை தொடர்ந்து 25,800 லெவல்ஸ், அதுக்கப்புறம் 25,780. அது நேற்றைய தினம் கூட நான் இந்த ஓப்பனிங் பெல்ல நம்ம பேசும்போது நம்ம சொன்னேன், 25,780 ஹோல்ட் ஆகிற வரைக்கும், அது சஸ்டெயின் ஆகிற வரைக்கும், அது if it is able to keep up 25,780, I think டெஃபினட்டாக 26,200, 26,300 லெவல்ஸ் செல்லுகின்ற ஒரு பாசிபிலிட்டி நமக்கு ஓப்பன் ஆகுது. இது நேற்றைய தினம் நம்ம கூறணும். தொடர்ச்சியாக அந்த 25,780 டிஃபெண்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். எனி பிரீச் ஆஃப் 25,780 will push the markets lower. சார், நம்ம சந்தைக்கு சொல்ற மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டுமே 2 நாளா ஏறுமுகத்துலதான் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படிங்க சார் இருக்கு? ஏஷியன் மார்க்கெட்ஸ் முக்கியமா நேற்றைய தினம் யூஎஸ்ல அந்த ஏஐயால் வரக்கூடிய ஒரு ஃபியர், சந்தைக்குள்ள இருந்த ஒரு ஃபியரை அதை ஷ்ரக் ஆஃப் பண்ணிட்டு ஏஷியன் மார்க்கெட்ஸ் ட்ரேட் பண்றது நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல கொஞ்சம் டிரா டவுன் இருந்தது. இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் நீங்க யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ளோசிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் we were up only by about 52 points, 52 புள்ளிகள் ஏற்றத்தோடு மட்டுமே நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் இன்றைக்கு ஒரு பப்ளிக் ஹாலிடே, இன்னைக்கு ஒரு பொது விடுமுறை காரணமாக இன்னைக்கு ஹாங்செங் நிக்கே 225 ட்ரேட் செய்யவில்லை. டுடே இஸ் அ பப்ளிக் ஹாலிடே இன் ஜப்பான். ஸோ நமக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் சொல்லக்கூடியது முக்கியமா ஹாங்செங்கை கவனிக்கணும். ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் ஒரு 16 புள்ளிகள் உயர்வோடு தற்போது நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது. காஸ்பி சவுத் கொரியால கொஞ்சம்
அப் மொமெண்டமோட ட்ரேட் ஆகிறதையும் பார்க்குறோம். முக்கியமா ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து சைனீஸ் ப்ரொடியூசர் ப்ரைஸ் டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டா எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு ட்ரேட் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். இந்த டேட்டா இன்றைக்கும் நாளைக்குமாக, முக்கியமா நாளைக்கு வந்து பெரிய அளவுல சைனீஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா எக்ஸெட்ரா வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ தேர்ஃபோர் மார்க்கெட்ஸ் வந்து அதை எதிர்பார்த்து கொண்டு ட்ரேட் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அண்ட் தேர்ஃபோர் கொஞ்சம் கண்ட்ரோல்டா அந்த டேட்டா வந்து லோவர் தென் எக்ஸ்பெக்டட், ஹையர் தென் எக்ஸ்பெக்டட், ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக வைத்து கொஞ்சம் டிஃபென்சிவ் ட்ரேட்ல தான் ஏஷியன் மார்க்கெட்ஸ் இருக்கிறது. எஃப்ஐஎஸ் நேத்து என்ன சார் பண்ணியிருந்தாங்க? எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப திடீரென்று இந்த ட்ரேடிங் பேட்டர்ன்ல ஒரு லெவல் அவங்க வந்து திடீர்னு குறைக்கிறத வந்து நமக்கு ஒரு அலர்ட் சிக்னல் தர மாதிரி எனக்கு தோன்றுறது. 3 நாளுக்கு முன்பதாக 1950 கோடி, நேற்றைய தினம் நேற்று முன்தினம் 2254 கோடி. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பையிங் வால்யூம் ஏர்முகமாக இருக்கிறது பெரிய அளவுல. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 69.45 கோடி. ஸோ ஷார்ப்பாக 2000 கோடி, 2200 கோடி எங்க இருக்கிறது, 2200 கோடி எங்க இருக்கிறது, 69 கோடி எங்க இருக்கிறது. ஆல்மோஸ்ட் அவ்வளோ ஷார்ப்பா ஒரு குறைவான லெவல்ல இவங்க வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட், பையிங் பையர்ஸ், நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ டஸ் இட் மீன் அவங்களோட இது ஸ்லோ டவுன் திருப்பி ஆரம்பிச்சிருக்கா, இல்ல இது வந்து இந்த பேட்டர்னுடைய அவ்வளவுதான், இது 3 நாளோட முடிந்து போச்சா அப்படின்றதே நம்ம கேள்வி கேட்க நம்ம தயாராக இருக்க வேண்டும். அதே சமயத்துல டிஐஎஸ் வந்து 1700 கோடிக்கான 1174 கோடி 1174 1174 கோடிக்கான நெட் பையரா நேற்று செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பையிங் கொஞ்சம் ஒரு ஏற்றமாக இருந்தாலும் எஃப்ஐஎஸ் ஓட பையிங் வந்து திடீரென்று பெரிய அளவில் ஒரு ஸ்லோ டவுன், விச் இஸ் வெரி சர்ப்ரைசிங். 2200 to 69 ரொம்ப ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவேளை இது அந்த டைரக்ஷன் சேஞ்சுக்கான நமக்கு ஒரு சிக்னலா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும். பட் ஐ திங்க் தட் கன்சர்ன் கொஞ்சம் எப்பவுமே மனதில் வைத்திருக்க வேண்டும். அப்கோர்ஸ் நேற்றைய தினம் கூட நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். அதாவது டிஏஎஸ் வந்து நிஃப்டி 50 கம்பெனிஸ்ல எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் அந்த கேப் இருந்தது, ஹோல்டிங் கேப், அந்த கேப்பை வந்து பாதிக்கு பாதியா குறைத்திருக்கிறது அப்படின்றது. தட் மீன்ஸ் டிஐஎஸ் ஆர் ஹோல்டிங் மோர் ஆஃப் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் ஆல்சோ. ஏன்னா அது பெரிய அளவுல ஒரு கேப் இருந்தது வந்து எஃப்ஐஎஸ். அதனாலதான் இண்டெக்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த எஃப்ஐஎஸ் வித்தால் ஒரு மொமெண்டம், ஒரு டவுன் சைட் இல்ல அப் சைட் ஸ்விங்ஸ் எல்லாம் வரக்கூடிய அந்த ஒரு ரீசன் வந்து இதுதான். பிகாஸ் தேர் கேப் ஆஃப் நிஃப்டி 50 ஹோல்டிங் ரொம்ப பெரிய அளவுல ஒரு வித்தியாசமா இருந்தது டிஏஎஸ் விட. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மாதத்துல அந்த கேப்பை வந்து பாதியா குறைச்சிருக்காங்க. ஸோ பர்ஹாப்ஸ் இண்டெக்ஸ் வாலட்டிலிட்டி வந்து இதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெஃபினட்டாக பஃபராக வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் we have to be alert that FIIs have suddenly reduced அவங்களுடைய வால்யூம்ஸ் வந்து திடீரென்று குறைத்திருக்கிறது என்பது நம்ம கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டும். எஃப்ஐஎஸ் ஓட இந்த சேஞ்ச் வந்து கண்டிப்பா நம்மளோட மார்க்கெட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்க சார்? ரிஃப்ளெக்ட் ஆகவில்லை. இன்ஃபேக்ட் நேற்று தினம் ஒரு ஏற்றம் தான் நமக்கு கிடைத்தது. ஐ மீன் we got a very sharp upswing. பட் அகெயின் இது வந்து பாருங்க 26,000 அந்த ரேஞ்சில் வரும்பொழுது இவங்களுடைய லெவல்ஸ் வந்து குறைக்கிறாங்க. ஆர் அதை கண்ட்ரோல் பண்ணி இவங்களுடைய பையிங் பேட்டர்ன் கண்ட்ரோல் பண்றது அந்த லெவல் வைத்து தான் ப்ராப்ளி நியரிங் 26,000 அவங்களுடைய ரிடக்ஷன் ஓவரால் பையிங் நெட் பையராக இருக்கக்கூடிய அந்த ரிடக்ஷனும் இதன் காரணமாக தான் குறைக்கிறாங்களோ என்னமோ. ஐ திங்க் ஸோ. யா, ஸோ தேர் இஸ் அ பேரிங். அது வந்து டெஃபினட்டாக நம்ம சந்தைக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். பட் we have to wait and watch. இது வந்து அது நெட் செல்லரா இன்றைக்கு மாறுமா, இல்லை தொடர்ந்து மேபி ஒன் டே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி ஃபார் சம் அப்பேரண்ட் ரீசன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி தென் கமிங் டு கம் பேக். ஆல்சோ தி இந்தியன் ருப்பி, இது வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு காரணி. நேற்றைய தினம் வந்து ஈவன் நவ் 90.56 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருகிறத பார்க்குறோம். US டாலருக்கு ஈக்குவலண்டா 90.56 விச் இஸ் ஸ்ட்ராங். நம்ம வந்து 91.7 91.8 பார்த்தது, ஆல்மோஸ்ட் 92 rupees பார்த்தது. இப்போ 90.56 அந்த ட்ரேட் டீல் வந்ததுலேருந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்கே அந்த லெவலில் ஹோல்ட் ஆகிறத பார்க்குறோம். அண்ட் பாசிபிளி அது இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் ஆகாமல் இருந்தால் ஐ திங்க் ப்ராபப்ளி தி எஃப்ஐஸ் மே சஸ்டெயின் அவங்களுடைய பையிங் பேட்டர்ன் அப்படின்றதும் இது வந்து என்னோட வியூவா இருக்கு. பட் we'll have to wait and watch. தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கு? தங்கம் வந்து நேற்றைய தினம் ஒரு ஏற்றத்தை சந்தித்ததை பார்த்தோம். ஆல்மோஸ்ட் பேக் டு நியர் $5,100, $5,100 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலுக்கு
அருகில் ட்ரேட் ஆகிறதை நேற்றைய தினம் இரவில் சர்வதேச சந்தையில் நம்ம பார்த்தோம். அதே போல வெள்ளி கூட 82-83 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்ததையும் நம்ம பார்த்தோம். அவர் அங்கிருந்து ஒரு ஸ்லைட் இறக்கம் இன்றைக்கு காலையிலிருந்து ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் டேக்கிங், அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் அப்படின்றத சொல்லலாம். பெரிய அளவுல ஒரு கரெக்ஷன்லாம் சொல்ல முடியாது, பட் ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர், ஸ்டெபிலைசிங் தட் லெவல். இப்போதைய நிலைமைக்கு சர்வதேச சந்தையில தங்கம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா 5050 அந்த ரேஞ்சில் ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலையும், வெள்ளி வந்து $81 $81.88 per ounce அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகிறதை நம்ம பார்க்கிறோம். காப்பர் வந்து ஸ்டேபிளாக 5.91 $5.92 per pound. அதே போல கச்சா எண்ணெய் வந்து $64 அந்த லெவல் 63-64 ஸ்டேபிளாக இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ எம்சிஎக்ஸ்ல நேற்று தினம் நம்ம பார்த்தோம்னால் வெள்ளி வந்து மார்ச் டெலிவரிக்கான வெள்ளி வந்து 2,52,300 ஒரு கிலோ வெள்ளி, which is down almost 250 rupees at close of MCX yesterday. அதே போல 10 கிராம் கோல்டு 1,57,500 ரூபாயாகவும், கச்சா எண்ணெய் மார்ச் மாத கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 5,810 ரூபாயாகவும் ஒரு பீப்பாக் என்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஹோல்டிங் ஆன் டு தோஸ் லெவல்ஸ் with a little bit of stability. காப்பரோடைய விலை பார்த்தீங்கன்னா 1,260 ரூபா, ஏறக்குறைய 1,260 ரூபா ஒரு கிலோ அப்படின்ற லெவல். இது வந்து அந்த ஏற்றம் மெட்டல்ஸ் எல்லாம் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல இது வந்து 1,400 ரூபா ஒரு கிலோ அப்படின்ற லெவல்ல தாண்டதையும் பார்க்கிறோம். ஸோ இந்த வாலட்டிலிட்டி வந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சி நேற்றைய தினம் காப்பருக்கு தொடர் வீழ்ச்சியாக தான் நம்ம இருக்கிறது நேற்றைய தினம். ஸோ ஆல் அது சில்வரா இருக்கட்டும், காப்பரா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், எல்லாம் அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளான பிரைஸ் கரெக்ஷன், அந்த சிறிய ரேஞ்சுக்குள்ள பிரைஸ் கரெக்ஷன் நடந்து வருகிறது. ஆஃபர்ஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றத கூற முடியும். சார், இப்போ தங்கம் வெள்ளி காப்பர் ஸ்டேபிள் ஆயிருக்கு மாதிரி இருக்குங்க சார். இது தொடருமா இல்ல நம்ம திரும்ப ரேலியை எதிர்பார்க்கலாங்களா சார்? இல்ல, அதான் நான் நேற்றைய தினம் சொன்ன மாதிரிதான். இப்ப தங்கம் வெள்ளி வந்து ஒரு அசெண்டிங் சேனல், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில ஒரு அசெண்டிங் சேனல் அப்படின்னு சொல்றோம். அந்த அசெண்டிங் சேனலுடைய சப்போர்ட் பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆகும், அதாவது ஏர் முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் சஸ்டெயின் ஆகும். இது வந்து ஒரு கன்சாலிடேஷன், அந்த அசெண்டிங் சேனலுக்குள்ளாக இருக்கக்கூடிய கன்சாலிடேஷன் அப்படின்றதான் அந்த சார்ட் வடிவத்துல நமக்கு அந்த அதோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து இப்படிதான் நம்ம இப்போதைக்கே சொல்ல முடியும். ஸோ அதுதான் நான் நேற்றைய தினம் சொன்னேன். தங்கம் வீழ்ச்சி அப்படின்ற ஒரு இஃப் இட் ஹேஸ் டு அட்டெயின் ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஃபால் வரணும் அப்படின்னா 4,500, அதே போல 4,400, அந்த 4,400 to 4,500 ரொம்ப குரூசியலான பேண்ட்வித். அதை விட குறைவாக தங்கத்துடைய விலை இறங்கினால் மட்டுமே அது வந்து இன்னும் ஷார்ப்பாக ஒரு இறக்கத்தை சந்திக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். அது வரைக்கும் we are going to be trading inside the range, inside the channel. ஸோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அசெண்டிங் சேனலுக்குள் இருக்கும். அதே போல வெள்ளி unless we drop below about $70 அதுதான் ஒரு அவுன்ஸுக்கு, அதுதான் அந்த பாட்டம், அந்த சப்போர்ட் லைன் ஆஃப் தி அசெண்டிங் சேனல். அந்த லெவலை விட்டு இறங்கும் பட்சத்தில் மட்டுமே நம்ம ஒரு பெரிய இறக்கத்தை சந்திக்க வேண்டும். இல்ல அந்த 72 to 72 பேண்ட்வித்தை விட குறைவாக வெள்ளியோட விலை ஒரு அவுன்ஸுக்கு சென்றால் மட்டுமே நமக்கு வந்து இன்னும் ஷார்ப்பான ஒரு வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் அந்த அசெண்டிங் சேனலுக்குள், ரைசிங் சேனலுக்குள் இருக்கக்கூடிய கன்சாலிடேஷன் தான் இது. ஸோ இட் இஸ் அ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நமக்கு பவுண்டரி தெரியும், அப்பர் பவுண்டரி தெரியும், லோவர் லிமிட் தெரியும். இதுக்குள்ளாக ட்ரேட் செய்யும் பொழுது நமக்கு பவுண்டரிக்குள்ளாக நிற்கக்கூடிய அந்த விலை ஏற்ற இறக்கம் வந்து நமக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறமே ஒழிய. அண்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஓகே, ஒவ்வொரு டிப்ளேமும் ஒரு ஷார்ட் பையிங் பண்ணி மறுபடியும் ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஃபார் நீண்ட கால இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த இன்வெஸ்டர்ன்னு சொல்ல முடியாது கமாடிட்டியில, நீண்ட காலமாக தங்கம் வெள்ளியில நம்ம வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகாத பட்சத்தில் வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா கண்ட்ரோல் ஃபேஷன். ஸோ ட்ரெண்டுக்கு எந்த விதமான மாற்றமும் வரவில்லை, ரேஞ்சுக்குள்ளான ஒரு கன்சாலிடேஷன் தான் நடக்கிறது. இதை தொடர்ந்து அந்த அசெண்டிங் சேனல் பிரேக் ஆகாமல் இருந்தால் I think we expect that the price of gold and silver will continue to rally back. But இது வந்து ஒரு ஃபேஸ், ஒரு உச்சத்தை தொட்டது, அந்த டாப் ஆஃப் த சேனல் தொட்டது,
கரெக்ட் ஆனது. பாட்டம் ஆஃப் த சேனல் வந்து ஏறக்குறைய அந்த பாட்டமை தொட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகக்கூடிய தங்கம் வெள்ளி விலை தான் நம்ம இப்போ பார்க்கிறோம். ஸோ இட் இஸ் வெரி மச் இன்சைட் த சேனல். அந்த சேனலுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் தான் இது. ஸோ இது வரைக்குமே ட்ரெண்ட் வந்து அப்சைடுக்கான ட்ரெண்ட் வந்து இன்டாக்டா தான் இருக்கிறது, அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும். என்னென்ன நிறுவனங்களோட Q3 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருதுங்க சார்? டெய்லியும் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்றீங்க, இன்னைக்கும் அப்படிதானுங்களா சார்? இன்னைக்கு வந்து 288. அதிகமாயிருச்சு. ஆமா, அது வந்து இதை பார்த்தாலே நம்ம காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் இதை தான் பார்க்க முடியும். ஸோ 288 ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது. இன்ஃபேக்ட் ஓவராலா நீங்க சந்தையில நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் வந்த ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1300க்கும் மேற்பட்ட ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ இந்த 200 சேர்த்தோம்னா 1500 ரிசல்ட்ஸ், 1600 ரிசல்ட்ஸ் தாண்டி இருக்கும். ஆல்மோஸ்ட் 5000 ரிசல்ட்ஸ்ல 1600 1700 ரிசல்ட்ஸ் ஆயிருந்திருக்கும். இதையும் சேர்த்து இன்னையோட சேர்த்து ரிசல்ட்ஸ். ஸோ முக்கியமாக அந்த 288 ரிசல்ட்ஸ்ல ஒரு சில கம்பெனிஸ் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அசோக் லேலண்ட், டிவிஸ் லேப், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், லென்ஸ்கார்ட், மேக்ஸ் ஃபினான்சியல் சொல்யூஷன்ஸ், பட்டாஞ்சலி ஃபுட்ஸ், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், AstraZeneca Pharma, Amar Raja Battery, Ircon International, Concord, Jupiter Wagons, Nosil, Bombay Dyeing, and so on. So capacity infra projects, and so on. So 288 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா இருங்க. அண்ட் நான் சொன்னபடியே எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ லார்ஜ் கேப், M&M மாதிரி ஒரு ஃபியூ லார்ஜ் கேப் கம்பெனிஸை தவிர, மீன்ஸ் இண்டெக்ஸ் பெரிய ஹோல்டிங் இருக்கக்கூடியது, மீதி எல்லாமே மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸோட பெரிய அளவில் லிஸ்டா இருக்கும். அதுல தான் நம்ம சிறு முதலீட்டாளர்கள் பெரிய பங்குகள் தொகையை வந்து அவங்களோட முதலீடு செஞ்சிருப்பாங்க. ஸோ தேர்ஃபோர் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இஸ் அப்சல்யூட் நெசசிட்டி அப்படின்றத நான் கூறுவேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபோக்கஸ்டா எந்தெந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வருது, அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு, அது கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்க. உங்க பட்டியலில் அந்த பங்குகள் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கேலண்டர் அடிப்படையில் அதை ட்ராக் பண்ணி என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும் நீங்க கவனிக்க வேண்டும். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார்? நேற்றைய தினம் ஏற்றத்தை சந்தித்த சந்தை. ஸோ டெஃபினட்டாக ஹை டெலிவரி அப்படின்றது கேஷ் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகும்போது முக்கியமாக கோட்டக் பேங்க், சன் ஃபார்மா, பவர் கிரிட், APL அப்போலோ, டின் இந்தியா, TI இந்தியா, மேக்ஸ் ஹெல்த், ஏஷியன் பெயிண்ட்ஸ், இண்டிகோ, அதே போல பாரதி ஏர்டெல். லாங் பில்டப் பெரிய அளவில் நேற்றைய தினம் நடந்தது வந்து லைட்டா குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் ஆல்மோஸ்ட் 90 ஸ்டாக்ஸ், 85-90 ஸ்டாக்ஸ் இருந்த ஒரு பட்டியல் 65 குறைந்திருக்கிறது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் வந்து நேற்றைய தினம் நடந்திருக்கிறது, அட்லீஸ்ட் F&O செக்மெண்ட்ல, இந்த லாங் பொசிஷன்ஸ்ல. பட் இப்போ இருக்கக்கூடிய லாங் பில்டப்ல இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ஸ்விக்கி, டாரண்ட் பவர், லூபின் லேப்ஸ், ஆம்பர், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், BSE, அதே போல CDSL, அதே போல ப்ளூ ஸ்டார், ஆஸ்ட்ரல், கோஃபோர்ஜ், டெலிவரி. ஷார்ட் பில்டப் ஒரு 55 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். மோஸ்ட் ஆஃப் தோஸ் ஸ்டாக்ஸ் பாலிசி பஜார், RVNL, ஜைடஸ் லைஃப், ஹீரோ மோட்டோகார்ப், ஆரோபிந்தோ ஃபார்மா, ஏஷியன் பெயிண்ட்ஸ், மேன்கைண்ட் ஃபார்மா, ICICI ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ். கடந்த 2 நாள் மாதிரியே இன்னைக்கும் ஏறுமுகத்திலே சந்தை முடியும்னு ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு ஷோவை முடிச்சுக்கலாங்க சார். நாளைக்கு ஷோல சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.